பாடுகள் பாட்டுல இல்ல. உலகமே சொல்லுது இவ்வளவு பாடு அனுபவிக்கிறான், இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறான், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கடன், இவ்வளவு அவமானம். இப்ப பெயருவா, இனி ஆராதிக்க மாட்டான், இனி ஊழியம் செய்ய மாட்டான், இனி ஆண்டவரை தேட மாட்டான், விட்டுருவான் விட்டுருவான் விட்டுருவான்னு பார்த்தா இவன் விட மாட்டேங்க. இன்னும் கிட்ட போறான், அங்கத்தட்ட இன்னும் ஆராதனையில கிட்ட போறான். இதுவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனவே இப்ப வெள்ளிக்கிழமையும் போறான், இனி புதன்கிழமையும் போறான், இனி பைபிள் ஸ்டடிக்கு போறான், இனி வீட்டு கூட்டத்துக்கு போறான். இன்னும் கிட்ட 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 ஏன்னு பார்த்தா இவன் ஆண்டவர் ரட்சித்த பொழுது இன்னொரு இன்ஸ்டாலேஷன் நடந்திருக்கு. இவன் ஆண்டவர் தனக்கென்று உருவாக்கின பொழுது ஒரு சாப்ட்வேரை இவனுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி சொருகிவிட்டார். அது என்ன சாப்ட்வேர்? தேவ சமாதானம். அல்லேலூயா. பாடுகளின் நடுவிலும், வேதனையின் நடுவிலும், பிரச்சனைகளின் நடுவிலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு சாப்ட்வேர், அந்த கிருபையின் சமாதானம். மக்களை, இன்னைக்கு பகல் வேளை இந்த செய்தியை கேட்கிற சில குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு நீ நிக்கிறேன், அதுதான் காரணம். நீ அழிஞ்சிருவேன் எப்பமோ உலக நினைச்சு நீ ஏன் அழியல தெரியுமா? இந்த கிருபை, இந்த சமாதானம் உனக்குள்ள இருக்கிறதுனாலதான். அல்லேலூயா. தெய்வீக கூடாரம் என் தேவனின் சந்நிதியே. எத்தனை பேருக்கு இந்த தேவ சமாதானம் விரும்புறீங்க மக்களே? அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி நிறைய பேருடைய வீடுகளுக்குள்ள, நிறைய பேருடைய இருதயங்களுக்குள்ள இனம் தெரியாத ஒரு தேவ மகிமையை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமென். வசனத்துக்குள் இருந்து வெளிப்படுகிற இனம் தெரியாத ஒரு தேவ மகிமையை நான் உணர்கிறேன். இதுவரை உன் குடும்பத்தில் இருந்த சில சூழ்நிலைகளுக்கு மாற்றம் வரும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ சமாதானம் செய்யும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பிரச்சனை மாறணும், சமாதானம் வரணும்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்ற அதங்க இருக்கட்டும், உனக்கு சமாதானம் போதுமான்னு இல்லையா? இயேசு தூங்கின படகை சுற்றி என்ன இருந்துச்சு? சமாதானமா? வளர்ந்துருவேன். இயேசு தூங்கின கடலை சுற்றி என்ன இருந்துச்சு? கடல் கொந்தளித்தது, காற்று பலமாய் வீசியது, பயங்கரம் அலைகள் அடித்தன, பயங்கர பிரச்சனை. நடுவுல ஒரு சவுண்ட் கேட்டு சுத்தி பார்த்தா செத்தேன், சுத்தி பார்த்தா செத்தேன், ஆனா உள்ள பார்த்தா உறக்கம். அதனாலதான் கிருபை உண்டாகட்டும். இல்ல இங்க வரக்கிறாங்க. அது இவ்வளவு சவுண்ட், இவ்வளவு எத்தனாயிரம் வாட்ஸுக்கு சவுண்ட் போட்ட பிறகு உறக்கம் வருதுன்னா அதெல்லாம் சாதாரண தூக்கம் இல்லை, அது நித்திய தூக்கம். மக்களே, கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இல்ல யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு. அந்த தேவ சமாதானம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரே பிரச்சனை மாறட்டும், சமாதானம் வரட்டும், பிரச்சனை மாறட்டும், சமாதானம் வரட்டும். ஆண்டவர் சொல்லு, பிரச்சனை இருக்கட்டும், சமாதானமும் இருக்கட்டும். எகிப்து முழுவதற்கும் காரிருள். அதே எகிப்துக்குள்ளதான் கோசேன் இருந்துச்சு. கோசேன் என்ன? முருங்கக்காய் போல வேற என்ன நினைச்சிடப்படாது. அது இஸ்ரவேல் மக்கள் இருந்த ஒரு நாடு. எகிப்தின் வட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் இருந்து கோசேன், அது மட்டும் வெளிச்சமா இருந்திருக்கு. சுத்தி இருட்டு, அவனுக்குள்ள மட்டும் வெளிச்சம். சுத்தி பிரச்சனை, அவனுக்குள்ள மட்டும் விடுதலை, சமாதானம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறான், பிரச்சனையை எடுக்க மாட்டேன், உனக்கு சமாதானத்தை தாரேன். பரவாயில்லையா? அல்லேலூயா. That is Christianity. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. சுத்தி கடல், கடல் எப்படி இருக்கு? பேசுங்க. கொந்தளிக்குது. தம்பி, கடல் எப்படி இருக்கு? ப்ளூ கலர்ல இருக்குன்னு சொல்லாத. ஆமா, கடல் எப்படி இருக்கு? கொந்தளிக்குது. கடல் அலை பயங்கரமா மோதுது. காற்று எப்படி இருக்கு? சூறாவளி மாதிரி வீசுது. அதே கடலுக்குள்ள, அதே படகுல நம்ம அப்பா என்ன செய்யறார்? தூங்குறார். நல்லா தூங்குறார், நிம்மதியா தூங்குறார், டென்ஷன் இல்லாம தூங்குறார். நோ டென்ஷன், நோ டென்ஷன். உடனே பேதுரு சொல்றார், உமக்கு கவலை இல்லையா?
நான் படாத பாடுபடுறேன், நீ இப்படி தூங்கலாமா? உடனே சொன்ன, அறிவட்ட முட்டாபேலே, நீ இப்படி பண்ணலாமா? விசுவாசம் எங்க போச்சு? உலகமே ஊரே கலங்கினாலும் நான் உன்னை கரை சேர்க்க இல்லடா கூட்டிட்டு வந்தேன். அதுதான் தேவ சமாதானம், அதுதான் தேவ சமாதானம், அதுதான் தேவ சமாதானம், அதுதான் உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கார் சகோதரன். அதுதான் சகோதரன் உன் வீட்டுக்குள்ள இருக்கு. உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்? உன்னை கர்த்தர் அபிஷேகித்த பொழுது தேவ சமாதானத்தை தந்து அவர் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் சொல்றேன், பிரச்சனை இல்லாம வாழணும்னு நினைக்க கூடாது. எவ்வளவு சவால் இருந்தாலும் சமாதானமா வாழணும். அதற்கு எனக்கு தேவை தேவ சமாதானம். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாம வாழணும்னா நீ இந்தியா விட்டு போண்டி இருக்கும், உலகத்தையே விட்டு போக வேண்டிய இருக்கும், உலகத்தை விட்டே போக வேண்டிய இருக்கும். பூமியில இருக்கிறது வரைக்கும் வெள்ளிக்கிழமை வாருங்க. வெள்ளிக்கிழமை நாங்க இன்னொரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கிறோம், வருத்தத்திற்கு என்ன காரணம். வெள்ளிக்கிழமை வாங்க, நான் சொல்லித்தார். பூமியில இருந்தா வருத்தம் உண்டு. பூமிக்கு அது ஒரு சாபம். நீ பூமியில் இருந்து வருத்தத்தோட பலனை அனுபவிப்பாய். பூமி மேல விழுந்த சாபம் தான் வருத்தம். பூமியில இருக்கிறது வரைக்கும் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அப்ப வருத்தம் வரப்படாது, பிரச்சனை வரப்படாதுன்னா நீங்க சந்திர மண்டலத்துக்கு தான் போகணும். அங்க போய் யாது சபைக்கு போவியா? அப்ப இன்னைக்கு போகும்போதே என்ன செய்யணும்? அங்க இருக்கிற சபா பாஸ்டர் கொடுக்க என்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போகும். இது வரைக்கும் திருவிருந்து எடுத்த நான் ரொம்ப சமாளிச்சேன், நீங்க எப்படியாவது சமாளிங்கன்னு நான் ஒரு லெட்டர் எழுதி தாரேன், கொண்டு கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஆனா பூமியில இருக்கிறது வரைக்கும் பாடுகள் கண்டிப்பா இருக்கும் மக்களே. மனுஷனுடைய பாடுகளை அல்லாமல் வேறே பாடுகள் நமக்கு இல்லை.